ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியோட vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிருந்தோம். எங்களோட 5th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. நான் யாரெல்லாம் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான், என்னோடய ஹஸ்பண்ட், பாப்பா, அப்புறம் என்னோடய தம்பி, நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் டேவை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருந்து தான். மார்னிங்கே சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்துட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கோவிலே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர் கோவில்னு சொல்லுவாங்க. இது பாண்டிச்சேரியில் ஃபேமஸான கோவில். கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு போங்க. இந்த விநாயகர் கோவிலில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லக்ஷ்மின்னு சொல்லி ஒரு யானை இருந்தது. பட் அது இப்போ இல்லை, தவறிடுச்சு. அந்த யானையோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. இந்த விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து அவங்க ஒய்ஃபோடையே இருப்பார். இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே சீலிங்கில் வரைஞ்சிருந்தாங்க விநாயகர், அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறமா தேவர்கள், இவங்க எல்லாருமே இருந்தாங்க. கோவில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லக்ஷ்மியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்க இன்னொரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். அதுவுமே அங்கே ஃபேமஸான இடம் தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப தாகமாக இருந்தது. நாங்கள் போனப்போ செம்ம வெயில். ஸோ வழியிலேயே பார்த்தீங்கன்னா இளநி கடையும் ஒரு ஜூஸ் கடையும் இருந்துச்சு. ஸோ இளநியும் ஜூஸும் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் சுகனும் இளநி குடித்தோம். என் ஹஸ்பண்டும் தம்பியும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடித்தாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இளநி வாங்கி கொடுங்க, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இளநீரால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்பே கிடையாது. சுகனுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் இளநீலாம் கொடுத்து பழகியிருக்கேன். ஸோ அதனால் அவரும் விரும்பி குடிப்பார். அங்கேருந்து நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அம்மையாரோட நினைவு மண்டபத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பாப்பாவும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வெளியிலவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் என் தம்பியும் மட்டும் போயிருந்தோம். வீடியோ எதுவுமே எடுக்க முடியல, ஏன்னா மொபைலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி குழந்தைங்க வந்தால் கத்துவாங்க, ஏதாவது சவுண்ட் ஏதாவது கொடுப்பாங்கன்றதுனால கூட அவங்க குழந்தைய அலோவ் பண்ணாமல் இருக்கலான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கில் மாலை மாதிரி கேட்டிருந்தாங்க. அது அங்கே இல்லை. ஸோ சங்கில் வளையலாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு செட் ஆகிற சைஸ் இல்லைன்றதுனால நான் எதுவும் வாங்கலை. நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் தான் வந்திருந்தோம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்குமே ஓப்பனில் இருக்கும். இந்த போட்டிங்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கிளப்பிங் பண்ணியும் அனுப்புவாங்க. அப்படி இல்லை எங்களுக்கு தனி போட் வேணும்னு கேட்டிங்கன்னா தனி போட்லேயும் நம்ம போகலாம். நாங்கள் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனியாக ஒரு போட் கேட்டு நாங்கள் அதில் தான் போனோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் வந்து 10 பேர் போவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தனி போட் கேட்கும்போது நம்ம வந்து அதில் பாதி அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது 2500 கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் 2500 தான் கொடுத்தோம். நீங்கள் கிளப்பிங்கில் போனாலுமே பெரியவங்களுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அதாவது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour கிட்ட நம்ம போட்லேயே ட்ராவல் பண்ணலாம். செம்மையாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 1 hour கிட்ட போட்லேயே சுற்றிட்டு இருந்தோம். நம்ம கொடுத்த அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ஹார்பர் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இது எல்லாமே போட்லேயே இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் இறக்கி விடுவாங்க. அதுக்கு ஒரு 20 minutes டைம் தருவாங்க நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. அது என்ன இடம்ன்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். செகண்ட் எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரமும் தண்ணியும் ஒட்டினா மாதிரியே இருக்கும். நம்ம பழைய ஹாலிவுட் படத்துலாம் அந்த அனகொண்டா படத்துலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும் அந்த உள்ள. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இங்கே எங்கேயாவது ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கணும்னு சொன்னோன்னா அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. சுகனும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணார். சுகன் பயப்படுவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பயப்படவே இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டை வந்து நல்லா வேவ்ஸ் மாதிரி எல்லாமே ஓட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, போட் இந்த மாதிரி ஷேக் பண்ணி ஓட்டுறது, இதெல்லாமே பண்ணாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து எடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு இங்கே.
அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் வந்திருந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூவியில் கூட பார்த்துருப்பீங்க. பொன்னியின் செல்வன் மூவியில் வந்து இந்த பிளேஸ் காமிச்சிருப்பாங்க. இங்கே வந்து போட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு 20 to 15 மினிட்ஸ் நமக்கு டைம் தருவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் நம்ம வந்து அந்த பொன்னியின் செல்வன் மூவியில் வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாமே ஜாலியாக இருந்தது. இந்த வெயில் தான் தாங்கவே முடியல, செம்ம வெயிலாக இருந்தது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் ஒரு 2-3 ஷாப்ஸ் இருக்கும். இங்கே நம்ம பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு போகலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த 1 hour டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 hour நம்ம போட்டில் அந்த ட்ராவல் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே 1 hour ஆகிடுச்சு. டைம் போனதே தெரியல. இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ரிவர் மவுத்துக்கு தான் வந்திருந்தோம். நம்மளை அந்த ரிவரோட ஸ்டார்டிங்க்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம அந்த கடல் கிட்ட நெருங்க என்ன ஆயிடுச்சுன்னா வேவ்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ போட் வந்து எப்படி போச்சுன்னா கொஞ்சம் ஏறி இறங்கி போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் எனக்கு அப்போ நர்வஸாக இருந்தது அந்த இடத்துல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் செம்மையாக இருந்தது. அந்த 1 hourல பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் நம்ம அங்கே ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் நர்வஸாக இருந்தது எனக்கு. பட் அந்த கடலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியமே வேணும் என்னை கேட்டால். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பட் அந்தளவுக்கு ஆபத்தும் அங்கே அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ். அங்கேருந்து லைட் ஹவுஸ் தான். நம்ம ஊரில் எப்படி ஒரு மெரினா பீச் இருக்கோ அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையுமே ஒரு மெரினா பீச் இருக்குது. அங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சு. செம்ம பசி, ஹோட்டல் தேடி சுற்றிட்டு இருந்தோம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹோட்டல் ஒன்று இருக்குது, காமாட்சி ஹோட்டல்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷு. நேம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க நேம் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே இருக்க ஹோட்டல் காரைக்காலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் வந்த உடனே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகணுன்றதை நான் பார்ட் 2 வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை பார்க்குறேன். பாய்.